உருவாகும்படி எங்கள் அறிந்த தேவனுமா இருக்கிறீரப்பா. உமக்கு சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஒருவரே உன்னதராய் இருக்கிறீர், ஒருவரே போதுமான தேவனாய் இருப்பதற்காக உமக்கு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். என் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறீர், நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி 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 இயேசப்பா. சோதரிக்கிறோம். இந்த மாதத்தின் 2வது வாரத்தை இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. சோதரிக்கிறோம். இதோ கர்த்தாவே, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை ஆண்டவரே, இந்த குடும்பத்தாரையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சோதரிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கிற ஜெபங்கள் அனைத்தையும் தேவனை கர்த்தர் நீ நடத்துவீராக. இந்த ஸ்தலத்திலே முதலாவது நீங்க வந்து ஆளுகை செய்வீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம். வருகிற யாவரையும் சீக்கிரத்திலே கொண்டு வரும்படி இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. சோதரிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்க நீ உதவி செய்வீராக. இந்த நாமத்தை மட்டும் நான் மகிமைப்படுத்தி எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம். வீணான எண்ணங்களோ சிந்தைகளோ வராதபடி ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத கூட்டம் துவக்கும் முடிவு பெறும் தேவனை கர்த்தர் நீ தாமே நடத்துவீராக. தடைகளை கொண்டு வருகிற அந்த காரங்களோ அசுத்தங்களோ ஒரு வீடு இருக்குமானோ நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம். அப்பா நீரை பாதுகாத்துக் கொள்கிற, நீரை ஆளுகை செய்ய ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரையும் உங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா பெருக்கமான ஆசீர்வாதத்தினாலே இந்த ஸ்தலத்திலிருந்து போக நிறுவனம் செய்வீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும் அப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த மே மாதத்துல 2வது சனிக்கிழமை பரிசுத்த தேவன் மாலை வேளையில நல்ல பாட்டு பாட, ஜெபிக்க, ஆண்டவரை பொழுது கொள்ள, ஆராதனை செய்ய, வேத வசனங்களை கேட்டு ஒரு சிறு கூட்டமாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் கவனமா இப்ப நான் சொல்லக்கூடிய வேத வசனங்களை நீங்க எல்லாம் கவனிக்கணும் இல்லையா? அதாவது வசனத்தை கேட்கணும். அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு போகணும். நம்ம இருதயமானது நல்ல நிலமா மாறணும். வசனத்தை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது விதைகள் அப்படின்னு சொல்லுது. இந்த விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்படும். இந்த விதைகளை குறித்து வேத புத்தகத்துல, லூக்காவின் புத்தகம் 8வது அதிகாரத்துல விதைகளை குறித்து சொல்லப்படும் பொழுது 4 விதமான இருதயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நிலங்கள், 4 விதமான நிலங்கள். ஒன்று கற்பாறை, இன்னொன்று வழி அருகே, இன்னொன்று முள்ளுள்ள இடம், இன்னொன்று நல்ல நிலம். அப்போ நம்ம வந்து கல்லு மேல விதைச்சோம்னா அது டக்குன்னு வளரும், ஆனால் தீஞ்சு போயிடும். வழி அருகே அப்படின்னா எல்லாரும் மிதிச்சு அது வளர விடாம பண்ணிடுவாங்க. முள்ளுள்ள இடம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வளர 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 அந்த முள்ளெல்லாம் நெருக்கி அது வளராதபடி அப்படியே அடங்கிடும். நல்ல நிலமா இருந்தா அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அப்ப நம்முடைய இருதயமானது வேத வசனம் வரும் பொழுது அந்த வசனத்தை அவன் இருதயம் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கும். அந்த டைம்ல வீட்டில் இருக்கிற ஞாபகமோ, பிள்ளைகளை குறித்தோ, அல்லது சாப்பாட்டு காரியங்களை குறித்தோ வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த 20 நிமிஷமும் நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய கான்சன்ட்ரேஷன் முழுசா வந்து அந்த வார்த்தையினாலேயே கவனமாய். அதான் ஆண்டவர் சொல்றாரு உபாகமத்தில் 28வது அதிகாரத்துல, என்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கவனமாய் கேட்பீர்களானால் எப்பொழுது சொல்லும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து அப்படின்னு இல்லையா? அப்போ கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ அவருடைய வசனத்தை நீ கவனமா கவனிச்ச அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு ஆண்டவர் செய்வார். அப்ப நீ இந்த வசனத்தை தான் ரொம்ப அழகா கவனிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா பிறக்கும் போது அவர் இந்த பூமியில மலை பிரசங்கத்துல அவர் முதல்ல வந்து இந்த பூமியில வந்து ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இப்போ வார்த்தை தான் நம்ம பிழைக்க வைக்கிறது.
அதனால நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை நான் உங்களுக்கு இன்னைக்கு முதலாவது சொல்றேன். அப்போ நம்ம இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் கவனமா நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஆண்டவர். 20 நிமிஷம் இந்த சின்ன செய்தியை, ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ஸ் இது தெளிவாக கேட்கணும். இதுல என்னதான் இருக்குது இந்த வசனத்துல அப்படின்னு நீ யோசிக்கணும். ஏன்னா வசனம் வந்து ஒரு, அதாவது இந்த வசனம் வந்து ஒரு சிலையோ அல்லது ஒரு கட்டிடமோ அல்லது ஒரு டெக்கரேஷனோ, நிறைய சீரியல் லைட் போட்டு நல்ல படன்னு எரியுதோ, அதெல்லாம் அந்த டைம்ல கண்ணுல பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அந்த இடத்த விட்டு நீ நவுந்து போயிட்டேன்னா அதுக்கு தான் தெரியும் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டுடியோல போய் போட்டோ எடுக்க போகும்போது அவன் வந்து அழகா கண்ணாடி முன்னாடி உள்ள போயிட்டு நீங்க கொஞ்சம் அடிச்சுட்டு வாங்க சார், பவுடரை அடிச்சுட்டு தலை வாரிட்டு வாங்க அப்படின்னு. நீ உள்ள போனோன்னு அந்த லைட் சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணுவோம். அப்படியே மூஞ்சி பார்க்கறதுக்கு உனக்கே ஆச்சரியமா இருக்கும், அவ்வளோ சிகப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைகள்லாம் வாரிட்டு பவுடர்லாம் போட்டுட்டு அங்கே போய் நின்ன உடனே அவன் அழகாக ஃபோட்டோ அந்த லைட் ஃப்ளாஷ் லைட்டில் எடுப்பான். அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்து இருட்டில் வந்து பிறகு தான் உனக்கு ஒரிஜினல் பேஸே உனக்கு தெரியும். அது போல நீ அலங்காரத்துக்கு முன்னாடியே, வெளிச்சத்துக்கு முன்னாடியே நிற்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த அலங்காரம் உன்னை அழகுபடுத்தும். ஆனா இந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள வரும் பொழுதுதான் நீ இருட்டில் இருந்தாலும் உன்னுடைய அலங்காரம் உனக்கு வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை இல்லைன்னா பிழைக்க முடியாது. வார்த்தை ஒரு சின்ன வார்த்தையா இருக்கும், அது நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனா அதுல ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்கும், பெரிய. இப்போ பைபிள்ல ஒரு ராஜா இருந்தார், நேபுகாத்நேச்சார்னு பேரு. அவருக்கு அடுத்த தலைமுறை வந்து பெல்தஷாத்சார்னு பேரு. நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து அவர் இயேசு பரிசுத்த தெய்வத்தை அறிந்து கொண்டார், ரட்சிக்கப்பட்டார். இவரே மெய்யான தெய்வம் அப்படிங்கிறத அறிந்து கொண்டார். அவரு எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஆண்டவரை குறித்து பறைசாற்றினார். பாபிலோன் ராஜா, புறஜாதி, சிலை வழிபாடு பண்ணி கொண்டிருந்தவர், சிலைகளை வணங்கி கொண்டிருந்த ராஜா ரட்சிக்கப்பட்டார். இப்போ அவருடைய பையன் வரான், அவன் பேரு பெல்தஷாத்சார் அப்படின்னு போட்டு பைபிள் தானியேல் புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல போட்டு. இப்போ ராஜா ரட்சிக்கப்பட்டார். இப்ப ராஜாவுடைய காலத்துக்கு பிறகு இவரு ராஜாவா வரார், பெல்தஷாத்சார் ராஜாவா வரார். இந்த ராஜாவுக்கு அவருடைய மகனுக்கு இவருக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சு. இப்ப இந்த குடிப்பழக்கத்தினால என்ன பண்ணுவாரு, இவர் டெய்லி நைட்டு குடிப்பார். இவர் ராஜா சாதாரண ஒரு லேபர், ஒரு கூலிக்காரனாலே டெய்லி கொஞ்சம் காசு எடுத்து குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க போயிட்டு குடிச்சிட்டு வந்து ரோட்ல படுத்துறான். ராஜா ரோட்ல படுப்பாரா, படுக்க மாட்டார். அவரு கூட ஒரு 20-30 பேர் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து குடிப்பாங்க. அப்போ அவர் அரண்மனையில குடிக்கிறதுக்குன்னு ஒரு தனியா இடத்துல போயிட்டு குடிக்கிறதுக்கு எல்லாம் உட்கார்ந்து குடிக்க ரெடி ஆகிறாங்க. குடிக்க தண்ணி அடிக்க ரெடி ஆகிறாங்க. அப்போ தண்ணி அடிக்க ரெடி ஆகும் போது அங்க பாத்திரம் கொஞ்சம் ஷார்டேஜா இருக்கு. கப்பு, என்ன கப்பு, சரக்கு ஊத்துற கப்பு, அந்த கப்பு ஷார்டேஜா இருக்கு. என்னடா அது கப்பு ஷார்டேஜா இருக்கு, ராஜா குடிக்கிறது ஸ்பெஷல் கப்பா இருக்கும். ராஜா என்ன பண்றாரு, அங்கே நல்ல கவனமா கவனிங்க, நம்முடைய தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, பூமி அனைத்திற்கும் ராஜா. எருசலேமிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட, எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்கள், ஆலயத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட, ஆலயத்திலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட பொற்பாத்திரங்கள், பொற்கிண்ணங்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்கள். அந்த பாத்திரங்கள் தான் அங்க அடுக்கி வச்சிருக்கு. அதாவது எருசலேமிலிருந்து எகிப்து தேசத்திற்கு அந்த பாபிலோன் ராஜாவிடத்துக்கு கொண்டு வரப்பட்ட அந்த பாத்திரங்கள். அப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு, ஏய் பாத்திரம் கம்மியா இருக்குடா, நம்ம கிட்ட அடிமையா இருக்கிறாங்க, அடிமை ஜனங்கள், எருசலேமிலிருந்து அடிமையா கொண்டு வரப்பட்ட ஜனங்கள், அங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பாத்திரம். அந்த பாத்திரம் சும்மா கிடக்குது, அது எல்லாம் தங்கம். என்ன பாத்திரம், பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். அதை எடுறா, அந்த பாத்திரத்தை அதுல ஊத்துறா. இதுல தேவனுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த பொற்பாத்திரத்துல ராஜா குடிக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். அதுல ஊத்துறாங்க, ராஜா எடுத்து குடிக்கிறார். அப்படி குடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த செவுரு
இது மாதிரி சிமெண்ட் செவருல கல்லு செவரு, என்ன செவரு? கல்லு செவருல ஒரு கை விரல் மட்டும் அப்படியே எழுதுது. கை விரல்ல ஒரு எழுத்து அங்க எழுதுது. அந்த பாஷை புரியாத பாஷையா இருக்கு. அங்க எகிப்து தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் பேசக்கூடிய பாஷை வந்து பார்த்தாச்சுன்னா கல்தைய பாஷை. இங்க அதாவது எருசலேமில் இருக்கக்கூடிய பாஷை எபிரேய பாஷை. எந்த பாஷையும் இல்லாத ஒரு வித்தியாசமான பாஷையில அங்க ஒரு எழுத்து எழுதப்படுகிறது. செவுத்துல மனுஷன் எழுதல, கை விரல் மட்டும் எழுதுது. கை விரல் மட்டும் என்ன எழுதுதுன்னா மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படிங்கிற ஒரு எழுத்து செவுத்துல எழுதியிருக்கு. அந்த கை விரல் மட்டும் எழுதுற உடனே ராஜா அந்த எழுத்தை பார்க்கிறாரு. அவருக்கு ஒரு கை விரல் மட்டும் தனியா எழுதுது. பார்த்த உடனே பயம் வந்துச்சு, கை கால்லாம் நடுங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அடிச்ச போதை இறங்கிடுச்சு. அடிச்ச போதை அவரால் முடியல, நிக்க முடியல, கை கால்லாம் நடுங்குது. ஏன்னா ஒரு விரல் மட்டும் தனியா வந்து செவுத்துல எழுதுது, கல் செவுத்துல எழுதுது. அது கல்வெட்டு இல்ல, நல்ல ஆழமா எழுதுது. அதை அழிக்க முடியாது, அதை உடைக்கவும் முடியாது. உள்ள எழுதிட்டு அந்த கை விரல் போயிடுச்சு, அந்த எழுத்து மட்டும் அப்படியே கிடக்கும். நைட் ராஜா தூக்கம் போயிடுச்சு. உடனே எல்லாரையும் கூப்பிடுறாரு. சாஸ்திரிகள், மந்திரிகள், பண்டிதர்கள், அப்புறம் எல்லா ஞானிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நைட்டை கூப்பிட்டு அது கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கு, இந்த எழுத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதற்கு பிறகு அங்கே தேசத்திலே கொண்டு வரப்பட்ட தானியேலை அழைத்து கொண்டு வருகிறார்கள். தானியேல் வராப்புல. இப்ப ராஜா கேட்கிறாப்புல, ஐயா இந்த எழுத்துக்கு விளக்கத்தை சொல்லுங்க ஐயா, இந்த எழுத்து எனக்கு புரியலையா. இந்த ஜனங்க எல்லாரும் படிச்சவங்க எல்லாத்தையும் கேட்டேன், யாருமே அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அது என்னதான் எழுதி இருக்குன்னு தெரியல. ஒரு கை விரல் வந்து எழுதிச்சு, எழுதிட்டு அந்த விரல் போயிடுச்சு. இப்ப அந்த எழுத்து மட்டும் அந்த இடத்துல இருக்குது. அந்த எழுத்தை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கய்யா. தானியேல் அதை பார்த்தார். பார்த்துட்டு அதுக்கு விளக்கத்தை சொன்னார். அந்த ராஜாவுக்கு சொன்னாரு, இந்த தானியேல் என்ன சொன்னார் அப்படின்னா, டுடே இஸ் யுவர் லாஸ்ட் டே. என்ன சொன்னாரு? இன்னைக்கு உனக்கு கடைசி நாள், இன்னைக்கு தான் உனக்கு லாஸ்ட் டே, நாளைக்கு உனக்கு கிடையாது. இன்னைக்கு நீ காலி, இன்னைக்கு நைட் நீ காலி. அதுதான் அங்க போட்டிருக்கு. நீ கைய வச்சது எந்த பாத்திரம்? ஆலயத்தினுடைய பாத்திரம். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிண்ணம் தான், ஆனா அது கர்த்தருடைய பொருள். தேவனுடைய பொருள்ல நீ கை வச்சிருக்கிற. அது உங்க நாட்டில் உள்ள ஏதோ நீ செஞ்சு வச்சிருக்கிற சிலை, அதுக்கு முன்னாடி போட்ட படையல் அந்த பாத்திரம் கிடையாது. இது பரிசுத்த தேவனுடைய பாத்திரம். அல்லேலூயா. இது ஜீவனுள்ள தேவனுடைய பாத்திரம். எருசலேமில் இருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரம். இந்த தேவன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்க வேண்டாம் அங்கிருந்து கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கலாம், அதை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. அது இங்க பத்திரமா இருந்துச்சு. ஆனா எப்ப நீ அதை எடுத்து தைரியமா எடுத்து நீ உன் முன்னாடி வச்சு அதுல சாப்பிட ஆரம்பிச்சியோ, ஆண்டவர் உனக்கு எச்சரிப்பு கொடுத்தாரு. உன்னை பனிஷ் பண்ணுவேன்னு உனக்கு எச்சரிப்பு கொடுக்கல. நீ எப்ப அந்த பாத்திரத்தை கை வச்சு குடிக்க ஆரம்பிச்சியோ, உன் கையை நான் மரக்கட்டை போல மாத்துவேன்னு சொல்லல. ஒரு ராஜாவுக்கு ஆண்டவர் மாத்தினாரு. உசியா ராஜா கையை நீட்டி ஆண்டவருடைய ஆலயத்துல நான் தீபாராதனை காட்டுவேன் அப்படின்னு நீட்டினான். ஆண்டவர் கையை கட்டையாக்கிட்டாரு. கையை நோக்கிட்டாரு, கட்டையாக்கிட்டாரு. அது போலலாம் உனக்கு ஆக்க மாட்டேன் ராஜா. உனக்கு நான் செய்யறது என்னன்னா, டுடே இஸ் தி லாஸ்ட் டே. இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். இன்னைக்கு தான் உனக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு தான் கடைசி நாள்னு சொன்னா எப்படி இருக்கும்? நாளைக்கு நீ சூரியனே பார்க்க முடியாது. இன்னைக்கு உனக்கு லாஸ்ட் டே. ஒன்னும் பண்ண முடியல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ராஜாவாகிய பெல்தஷாத்சார் அன்று இரவு கொலை செய்யப்பட்டான். அல்லேலூயா. செத்து போனான். என்னாச்சு? ராஜாவுக்கு சாவு. யாருக்கு சாவு? இந்த சாவை ஆண்டவர் எப்படி காமிச்சாரு? எழுத்து மூலமா காமிச்சாரு. எது மூலமா காமிச்சாரு? அதனால தான் எழுத்துக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. எழுத்துக்கு என்ன இருக்குது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். அங்கே சுவற்றிலே எழுதப்பட்ட எழுத்துக்கள், இங்கே வேத புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள். அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் நம்முடைய இருதயத்திற்குள் கொண்டு போகும் பொழுது பரிசுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில 30, 60, 100 ஆண்டவர்
ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரெண்டு காரியங்களை, ரெண்டு சம்பவங்களை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, முதலாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முதல் காரியம் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், யோவான் புத்தகம் 11வது அதிகாரம் 39வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, அல்லேலூயா. சரி, நான் படிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனிங்க. காது இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 20வது அதிகாரத்தை முதல்ல படிக்கிறேன். 20வது அதிகாரத்துல 24வது வசனத்துக்கு படிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், 12 சீஷர்ல ஒரு சீஷன் காட்டி கொடுத்தான். அந்த காட்டி கொடுத்த சீஷன் வந்து பார்த்தாச்சுன்னா, அதற்கு பிறகு அவன் மனம் வந்து அதற்கு பிறகு தூக்கு போட்டு அவன் செத்துட்டான். நான் ஒரு பெரிய தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி அவன் செத்து போனான். இப்ப 12 சீஷர்ல ஒரு சீஷர் செத்தாச்சு. மீதி எத்தனை பேரு? 11 பேர். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து முதலாவது அந்த சீஷர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. கதவு பூட்டப்பட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள வந்து, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அங்க இருந்த சீஷர்கள்ல தோமா இல்லை. 12 பேர்ல ஒருத்தர் செத்துட்டான், மீதி 11 பேர் இருந்தாங்க. இந்த 11 பேர்ல ஒருத்தர் தோமா மட்டும் இல்லை. அப்போ மீதி இருக்கிற 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேர் தோமாட்ட சொல்றாங்க, அருள்நாதர் இயேசு வந்தார், அவர்களை நாங்கள் கண்டோம், ஆம், அவர் நமக்கு சமாதானத்தை தந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இங்கே பார்க்கின்றோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை படிக்கும் போது அதுதான், மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்படிதான் இயேசுநாதரை சிலுவையில் அடிச்சாங்க, அவர் உயிரோடு எழுந்தாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவரை நீங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. அவரை நான் இன்னும் பார்க்கல. அப்படியே நான் அவரை பார்த்தா கூட, அவர் கையில ஆணி அடிச்சதை நான் பார்த்தேன், அவர் காலில் ஆணி அடிச்சதை நான் பார்த்தேன். அவர் மறுபடியும் உயிரோடு வந்தாருன்னா நான் அவர் கையை செக் பண்ணுவேன், ஆணி அடிச்ச இடத்துல தழும்பு இருக்கான்னு பார்ப்பேன். காலை செக் பண்ணுவேன், ஆணி அடிச்ச இடத்துல தழும்பு இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி இருந்தாதான் அவர் இயேசு கிறிஸ்து நான் நம்புவேன். அல்லேலூயா. பாருங்க, நான் அதை பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் 8 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து வராரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 26வது வசனத்துல, தோமாவும் அவருடனே கூட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். 3வது முறை சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை என் கைகளை பார், உன் கையை நீட்டி விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொன்னார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி,
நீ அவிசுவாசியா இல்லாம விசுவாசியா இரு. எப்படி? நீ நல்ல ஒரு விசுவாசியா இருக்க. நான் இது செஞ்சாதான் இதை நம்புவேன், இது செஞ்சாதான் நான் இயேசு நல்லவர்னு சொல்லுவேன், இது செஞ்சாதான் இப்படின்னு நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நீ ஒரு அவிசுவாசி. யாரு? நிறைய பேர் அப்படி அலைகிறாங்க. ஏசாமி நல்லவர், ஏசாமி உண்மையோடு சொல்றீங்க, என் குடும்பத்துல மட்டும் என் பிள்ளைக்கு இதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நான் குடும்பத்தோடு வந்து ஆமா இப்படி நிறைய வீர வசனங்கள் பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த தோமாட்ட சொல்றாரு பரிசுத்த தேவன், நீ அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியா. அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தோமா நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள். அவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்து அந்த தோமாவுக்கு முன்பாக வந்து நின்றதினாலே தோமா விசுவாசித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய், என்னை காணாமலும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நாம யாரும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்க, அதனால நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ பாக்கியவான். நீ யாரு? பாக்கியவான். ஏன்னா நீ இயேசுவை பார்த்து விசுவாசிக்கல, பார்க்காம விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற. எதை விசுவாசிக்கிற? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால நீ பாக்கியவான். நீ யாரு? பாக்கியம். இந்த தோமா இயேசுவோடு கூட இருந்தவன், 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட பயணம் செய்தவன். நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று இயேசு அவர்களுக்கு சொன்னார். நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை அவனும் கேட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேட்ட தோமா அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் இல்லாதபடியினால அவரை நான் பார்த்து என் கையை அவர் மேல போட்டு அந்த கையில இருக்கிற தழும்பை கன்ஃபார்ம் பண்ணாதான் அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அவருடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கவில்லை. அவர் சொன்ன வார்த்தையை அதான். இப்ப தோமா விசுவாசியா அவிசுவாசியா? அவிசுவாசி. என்ன விசுவாசி? அவிசுவாசி. அதான் உண்மை. பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை விசுவாசிக்காதவன் 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட பயணம் செய்தவன், மரித்தோரை உயிர்த்தெழுப்புவதை கண்ணால் கண்டவன், அவரை சிலுவையிலே அடிக்கும் பொழுது கடைசி நேரத்திலே, கடைசி நிமிடத்திலே கூட இருந்தவன். அதாவது அவர் சிலுவை பாடுகள் மத்தியிலே அங்கே உடன் இருந்தவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த தோமா மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போது தன்னோடு இருக்கின்ற சீஷர்கள் சொல்லியும் அவன் நம்பவில்லை. நான் நம்ப மாட்டேன், இயேசு கிறிஸ்துவை பார்த்தாலும் நான் நம்ப மாட்டேன், அவர் கையில தழும்பு இருந்தாதான் அவர் இயேசு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆண்டவர் அவன்கிட்ட பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியா இரு. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே தோமாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு அவிசுவாசி. யாரு? அவிசுவாசி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சத்திய வசனத்தை நாம் எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் விசுவாசி. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து நீ அதை நம்பி ஓடுவாய் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை அந்த எந்த ரிஸ்கையும் வைக்கல. எப்போ நீ சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படித்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயோ அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னை விசுவாசியாக பார்க்கிறார். அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியம். இப்ப அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் தோமாவை கடிந்து கொள்கிறார். அவருடைய விசுவாசத்தை குறித்து அவர் வேதனைப்படுறார். அவர் என்னையே எப்படி இருக்கிற அவிசுவாசியா இல்லாம விசுவாசியா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மீது நம்ம என்ன வைக்கிறோம்? விசுவாசம் வைக்கிறோம். அல்லேலூயா. இப்ப முதல் சம்பவம், ஆண்டவர் இப்ப யாரை கடிந்து கொண்டார்? தோமாவை. தோமா யாரு? இயேசுவோடு கூட அவருடைய அற்புதங்களை எல்லாம் நன்கு பார்த்தவர்.
ஆனா விசுவாசியே இல்லாம அவன் எப்படி இருக்கான்? அவிசுவாசியா. எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அவன் இருந்திருப்பான். யோசிச்சு பாருங்க. அவனுக்கு கடைசியில் அவனுக்கு கிடைச்ச பட்டம் என்னது? அவிசுவாசி. அவிசுவாசினா நாட் பிலீவர். ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த தோமா தான் அதற்கு பிறகு உண்மையுள்ள விசுவாசியா மாறணும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசியா மாறணும்? கடிந்து கொள்ளப்பட்ட இந்த தோமா உண்மையுள்ள விசுவாசியாக மாறி நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்து ரத்த சாட்சியா மரித்தார். எப்படி மரித்தாரு? சென்னையில மரித்தார். எங்க மரித்தார்? ஈட்டியால் குத்தி கொலை செய்தார். இயேசுவுக்காக தன் ஜீவனை விட்ட தோமா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவிசுவாசியாக இருக்கும்போது கடிந்து கொள்ளப்பட்டான். உண்மையுள்ள விசுவாசியாக மாறி போனான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யோவான் 11வது அதிகாரம் 39வது வசனம். யோவான் 11:39 சொல்லுகிறது, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நானுமே 4 நாள் ஆயிட்டே என்றாள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ ஒரு வீட்டு ஜெப கூட்டம் நடக்குது. அந்த வீட்டுல 3 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. மார்த்தாள், மரியாள், லாசர். மார்த்தாளோட தங்கச்சி மரியாள், மார்த்தாளோட தம்பி லாசர். இப்போ இந்த வீட்டு ஜெப கூட்டத்தை முதல்ல ஏற்படுத்தினது யாருன்னா மார்த்தாள். யாரு? மார்த்தாள். நீங்க லூக்காவின் புத்தகம் 10வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 10வது அதிகாரத்துல கடைசி 7 வசனங்கள் இந்த மார்த்தாள் மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எங்க வீட்டுக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் ஊழியக்காரர் ஊருக்கு வந்தா ஜெபம் நடந்தா அவங்க வீட்டுல எதனா பிரச்சனை இருக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் தான் அந்த மார்த்தாள். அந்த கேரக்டர் தான். ஆமா, இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். பெத்தானியா கிராமத்துக்கு வந்த பொழுது அங்கே அநேக அற்புதங்களை செய்கிறார். இந்த குடும்பம் அவரை வீட்டுக்கு அழைக்கிறார். எங்க வீட்டுக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க. அழைத்தது யாரு? மார்த்தாள். அந்த வீட்டுல ஜெபம் நடக்குது. அந்த ஜெபத்தை கேட்பதற்கு லாசரும் மரியாளும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனா ஜெபத்திற்கு அழைத்த மார்த்தாள் அந்த தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவ ஃபுல்லா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா? வடை செய்யணும், பூரி செய்யணும், தோசை செய்யணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், காய போடணும், அப்புறம் வெளியே போகணும், கடைக்கு போகணும், மிளகா வாங்கணும். இங்க ஜெப கூட்டம் நடக்குது. முடியும் போது எல்லாரும் என்ன பண்ணணும்? சாப்பாடு போடணும். அவ ஃபுல்லா உலகத்தை குறித்து அவளுக்கு, ஆமா, வசனத்தை கேட்கறதுக்கு உட்காரவே மாட்டான். யாரு? மார்த்தாள். வசனத்தை கேட்க தயாரா இல்ல, ஆனா எல்லா வேலையும் செய்ய ரெடி. வசனத்தை கேட்க தயாரா இல்ல. எப்ப அதுதான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம செய்யக்கூடிய கிரியைகள்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, என் இருதயம் குணமாக வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது நிறைய பேருக்கு தெரியல. எல்லாத்தையும் செய்ய ரெடி, ஆனா வசனத்தை மட்டும் கேட்க ரெடியா இல்ல. நான் ஒரு இடத்துல உபவாச கூட்டம் நடத்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நடந்துட்டு அங்க ஒருத்தர் இருந்தாரு. எல்லா வேலையும் செய்வாங்க. அவரு சர்ச் பாத்திரம் ரெடி பண்றது, பாய் போடுறது, அப்புறம் திருவிருந்துக்கெல்லாம் ரெடி பண்றது, எல்லா காரியங்களும் எல்லா A to Z எல்லா வேலையும் செய்வாங்க. சர்ச்சில் எல்லாம் ஐயா சோதனை, ஐயா வாங்க உட்காருங்க, சேர் எடுத்து போடுறது, துடைக்கிறது, எல்லா வேலையும் செய்வாங்க. மெசேஜ் டைம் மட்டும் வெளியே போயிடுவாங்க. மெசேஜ் டைம் மட்டும் வெளியே போயிடுவாங்க. இருக்க மாட்டாங்க. 1 வாரம் 2 வாரம் இல்லை, பல மாசங்களா மெசேஜ் டைம்ல வெளியே போயிடுவார். அவரால் இருக்க முடியாது. போன் எடுத்துட்டு அப்படியே தட்டிட்டு அப்படியே வெளியே போயிடுவார். போன் வந்துடும். கர்த்தருக்கு பிரியமானவங்க இல்ல, ஐக்கியத்திலே இல்ல, அவ்வளவுதான். தொத்தி அடிச்சிட்டாங்க, அவரை முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டினாரு, அதோட போயிட்டாரு, அவ்வளவுதான். கர்த்தருக்கு பிரியமானவங்க வசனம்
உன்னை விருத்தியடைய செய்யும். வசனம் உன் வாழ்க்கையில உன்னை குணமாக்கும். வசனம் உன்னை 30, 60, 100 உன்னை பெருகச் செய்யும். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 107 அதிகாரம் 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவித்து. தேவனுடைய வசனம் உன்னை குணமாக்கும். தேவனுடைய வசனம் உன்னை அழிவுக்கு தப்புவிக்கும். அல்லேலூயா. இங்கே மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள், பணிவிடை செய்தாள், அநேக காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடியவளாக இருந்தாள். ஆனால் அவள் தங்கை மரியாள் அவள் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. அவள் வேத வசனத்தை கேட்கிறவளாக மட்டும் இருந்தாள். அங்கே இந்த லூக்கா 10வது அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிற ஒரு மகளாக இருந்தாள். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா ஐயா. நல்ல பங்கு நீதானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா. என்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு பழைய வார்த்தை. என்னை விட்டு ஈடுபட விசுவாசம். என்னது? அவிசுவாஸ். அல்லேலூயா. சொல்லும்போது டென்ஷன் ஆகுது இல்ல? அவிசுவாஸ். ஆனா தோமா என்ன பண்ணான்? உயிரே கொடுத்தான். எப்போ? விசுவாசியா மாறினவன். எப்போ விசுவாசியா? உயிரே கொடுத்தான். இப்ப பக்கத்துல பார்த்து நீ விசுவாசி. அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த தேவன் இந்த மார்த்தாள் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். எங்க ஏற்றுக்கொண்டாள்? ஆனா இருதயம் அநேக கவலை. எப்படி? வார்த்தையை ஏத்துக்கல, இருதயம் வார்த்தையை ஏத்துக்கல, நிறைய கவலை. இந்த இருதயம் மிதி வாங்கிட்டே இருக்கு. என்ன வாங்கிட்டு இருக்குது? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அது எல்லாரும் மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஆமா. நம்ம வாழ்க்கையில நம்ம மேல போக கூடாதபடிக்கு அதே போல முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை அது வளரவே வளராது. அவங்களால வளரவே முடியாது. அது நெருக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அந்த இருதயம் குணப்படவே இல்லை. இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த மார்த்தாளுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா, வீட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகன். இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட நாம ஒரு 100 வீட்டுக்கு மேல போயிருக்கோம். வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ண போயிருக்கோம். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைம்ல, ஏதாச்சும் பர்த்டே அல்லது வெட்டிங் டே, இல்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தா ஒரு மீட்டிங் வச்சு சாப்பாடு போடுறது பழக்கம். ஆமா, எங்க வீட்டுக்கு வாங்க. எப்படி? எங்க வீட்டுக்கு வாங்க. ஆமா, நிறைய மார்த்தாள் இருக்கிறாங்க இந்த கிராமத்துல. நிறைய மார்த்தாள் இருக்கிறாங்க. ஆமா, மரியாள் தானே இல்லை? மரியாள் தான் இல்லைங்க. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் மரியாள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 11வது அதிகாரத்துல, கல்லை எடுத்து போடுங்கள். என்ன சொன்னாரு? கல்லை எடுத்து போடுங்கள். லாசரு மரித்து போனான். மரித்து போன லாசரு 4 நாள் ஆயிற்று கல்லறையில் வைத்து. இயேசு சொல்லுகிறார் கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தோனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. எப்படி? நாருமே சொன்னது யாரு? மார்த்தாள். இப்பொழுது நாருமே. பணத்தை அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. நாருமே. இப்ப மார்த்தாள் ஆண்டவரை விசுவாசிக்கிறாளா, உலகத்தை விசுவாசிக்கிறாளா? ஒரு மனுஷன் செத்தா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அடக்கம் பண்ணிடணும். சாயங்காலமே அது ஒரு வேற மாதிரி ஆயிடும். 4 நாள் ஆயிடுச்சுன்னா அது நாரும். ஆமா, அது எந்த மாற்றமும் இல்லை. அதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மாம்சம். மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமோ ஒன்றுக்கும் மாம்சமோ ஒன்றுக்கும் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவியோ
ஆவி என்ன பண்ணுமா? உயிர்ப்பிக்குமோ. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரத்துல பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தையா இருக்கிற தேவன் இப்ப மாத்தாள் கூட இருக்கிறாப்ல. அந்த தேவன் வார்த்தையா இருக்கிறவர், வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள். அல்லேலூயா. கூட இருக்கிறது யாரு? மாத்தாள் கூட இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. கூட இயேசு இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவர், மரித்தோரை எழுப்புகிறவர். கூட இயேசு இருந்தும் விசுவாசம் எங்கல்ல? யாருக்கு இல்ல? மார்த்தாளுக்கு இல்ல. கூட யார் இருக்கிறாங்க? அருள்நாதர் இயேசு கூட இருக்கிறார். மரித்தோரை எழுப்புகிற தேவன் கூட இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் கூட இருக்கிறார். தண்ணீர்களின் மேல் நடந்த தேவன் கூட இருக்கிறார். நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பின தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான பானையில கட்டி கொண்டு போனாங்க ஒருத்தனை. அவரை தொட்டு உயிரோடு எழுப்பினார். அவர் அங்க மார்த்தாள் பக்கத்தில் இருந்து சொல்றார், கல்லை எடுத்து போடுங்கள் அப்படிங்கிறார். ஆனா மார்த்தாள் சொல்றாங்க, ஐயா 4 நாள் ஆயிடுச்சு நாருமே. இப்ப அது நாருமா அல்லது மணக்குமா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இது எல்லாமே வார்த்தை சொல்லுது. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு வார்த்தை சொல்லுது. இந்த வார்த்தை எல்லாம் மார்த்தாளுக்கு தெரியல. மார்த்தாளுக்கு தெரியல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிற வார்த்தை மார்த்தாளுக்கு தெரியல. வடை சுட்டு கொடுத்தா, தோசை செஞ்சு கொடுத்தா, பிரியாணி செஞ்சு போட்டா, எல்லாத்தையும் செஞ்சா. ஆனா அவள் ஆண்டவருடைய வார்த்தையை தன் இருதயத்தில் சுமக்காமல் அதை விட்டாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் பேசினார், மார்த்தாளிடத்தில் பேசினார். ஆனால் மரியாளிடத்தில் பேசும் பொழுது மரியாள் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடன் கல்லறைக்கு சென்றாள். மார்த்தாளும் சென்றாள். ஆனால் அவிசுவாசமாக பேசினது மார்த்தாளே. இப்போ இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடம் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் லாசருவை எழுப்பினாரா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த தேவன் அந்த லாசருவை எழுப்பினார். எப்படி எழுப்பினார்? எப்படி எழுப்பினார்? கொடி போட்டு எழுப்பினாரா அல்லது வேற எதனாவது? வெறும் வார்த்தையினால் எழுப்பினார். அல்லேலூயா. லாசருவே வெளியே வா. லாசருவே, you please come out from tomb. வெளியே வா அப்படிங்கிறார். வேற எதுவுமே சொல்லல. வெளியே வந்தாரா வரலையா? வார்த்தையில வல்லமை இருந்துச்சா இல்லையா? அப்புறம் எதை விசுவாசிக்கணும்? வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. லாசருவை கர்த்தர் எழுப்பினார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாளிடத்தில் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு சிலுவையிலிருந்து அவரை மாலை வேளையிலே கீழே இறக்கிறார்கள். அவர் செத்துட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவரை கீழே இறக்குறாங்க. இறக்கும் போது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா, மத்தேயு 27வது அதிகாரத்துல 60வது வசனம் சொல்லுகிறது, தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அரிமத்து ஊரானாகிய யோசேப்பு. அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு கடைசியிலே அவர் ஜீவனை விட்டு அதற்கு பிறகு சாயங்காலம் அந்த பாடிய அந்த சரீரத்தை அந்த சிலுவையிலிருந்து கீழே இறக்கும் போது
7 பிசாசுகள் துரத்தப்பட்ட மகதலேனா மரியாள் கூட இருக்கிறாங்க. மற்றபடி தாயார் எல்லாருமே இருக்கிறாங்க, கூட இந்த மரியாள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மார்த்தாளை காணுங்க, மார்த்தாளை காணும், மார்த்தாளை காணுங்க. உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை நிறைந்த தேவகுமாரன் மாம்சத்திலே அடிபட்டு, மாம்சத்திலே கொலையுண்டு, சிலுவையிலே அடிக்கப்பட்டு, கடைசியில் அவருடைய சரீரம் இறக்கப்படும் போது வீட்டு ஜெப கூட்டம் நடத்தின மார்த்தாளை காணோம், மார்த்தாளை காணோம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே ஓய்வு நாள் முடிந்து, மத்தேயு 28:1 சொல்லுகிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஓடோடி வந்தாங்க. 3 நாள் கழிச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கலிலியாவில் இருப்பேன்னு சொன்னாரு. அவர் கல்லறையில் இருக்க மாட்டாரு, அந்த கல்லறையை செக் பண்ணணும். அவர் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லி, நான் உயிர்த்தெழுவேன் அவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தை உண்மை, சத்தியம். நிச்சயம் அவர் கல்லறையில் இருக்க மாட்டாரு, நாம போவோம், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பிசாசுகள் துரத்தப்பட்ட மரியாளும், இந்த மரியாளும் ஓடி போய் பார்க்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மார்த்தாளை காணுங்க. யாரை காணும்? மார்த்தாளை காணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, விசுவாசியா அவிசுவாசியா இருந்தாங்க. நம்முடைய இருதயம் எப்போ வார்த்தையால நிரப்பப்படுவோம், அப்பதான் நான் உண்மையுள்ள விசுவாசியா இருக்க முடியும். உள்ள உண்மை உள்ள மனுஷன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். கடைசியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம், அதாவது கடைசி அதிகாரம், 13வது வசனம். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், இடம் கொள்ளுங்கள். இன்னைக்கு கடைசி உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, விழித்திரு. எப்படி இரு? விழித்திரு. தேவனுடைய வருகை சமீபம். விழித்திரு. ஒரு 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 சனிக்கிழமை கூட்டத்தை கூட மிஸ் பண்ணாத. விழித்திரு. நீ இந்த வார்த்தையை கேட்க 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 உன் இருதயம் நல்ல நிலமாக மாறும். கர்த்தர் உன்னை 30, 60, 100 மடங்குமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மையாக உயர்த்துவார். உன் குடும்பத்தில் அநேக புதிய சாட்சிகளை உண்டாக்குவார். உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை உன் குடும்பத்தில் செய்வார். உன் வாழ்வில் காணப்படக்கூடிய, உன் சரீரத்தில் காணப்படக்கூடிய எல்லா இருளின் அதிகாரங்களும் உன்னை விட்டு நீங்கும். ஒரு வெளிச்சம் உன்னில் பிரகாசிக்கும். உன் நிமித்தம் உன் குடும்பம் வெளிச்சம் உள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. அதான் உண்மை. அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் நிலைத்து தோமா போல இருக்காத, மார்த்தாள் போல இருக்காத. மார்த்தாள் எல்லா ஸ்நாக்ஸும் கொடுப்பா, ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படி. வார்த்தை உள்ள இல்ல, சரக்கு உள்ள இல்ல, ஆமா உள்ள மேட்டர் இல்ல. இருதயம் தேவனுடைய வசனத்தினால் நிரப்பப்படவில்லை. அது நிமித்தம் கவலை, சரீரம் முழுவதும் கவலை, ஆவியிலே நொறுக்கப்பட்ட வாழ்க்கை, அநேக காரியங்களை குறித்து கலக்கம். மரியாளுக்கு கவலை இல்லை, கலக்கம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவள் வசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்தாள். அவள் இருதயம் நல்ல நிலமாக காணப்பட்டது. அவள் கர்த்தருடைய வெளிச்சத்தின் மகளாக இருந்தாள். தோமா அவன் விசுவாசியா இல்லாமல் அவிசுவாசியாய் காணப்பட்டான். நான் அவரை பார்த்தால் தான் விசுவாசிப்பேன். இன்னைக்கு அநேகர் என் பிள்ளைக்கு இது செஞ்சாதான் விசுவாசிப்பேன், என் வீட்டுக்காரருக்கு நடந்தாதான் விசுவாசிப்பேன், எங்க வீட்டுல இந்த நல்ல காரியம் நடந்தாதான் விசுவாசிப்பேன். அவிசுவாசி. You are not believer. நீ ஒரு அவிசுவாசி. காணாதிருந்து விசுவாசிக்கிற வாய்ப்பு. இன்றைக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறும். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. God bless you. ஜெபம். மீண்டும் மாறாக பரிசுத்தமுள்ள நல்ல தந்தை,
வேறு வேலை தொடர்ந்து நன்றி ராஜாவே இந்த வேலையில் கூட தாழ்த்தணும் இசப்பா சொத்து இசப்பா எங்களை கூட இங்கே ஒன்று கூட்டி ராஜா இசப்பா எங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தை புத்தகம் ராஜா இசப்பா சொத்து கத்தாவே முடிவு வரைக்கும் ராஜாவே உங்களுடைய கரம் என் கூடவே இருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காக நன்றி ராஜா இசப்பா சொத்து கத்தாவே இப்போ கூட ராஜா இசப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ராஜா இசப்பா சொத்து இசப்பா என் தேவனுடைய பாதப்படியில் ஒப்புக்கொடுக்கிறதாக இசப்பா சொத்து இசப்பா ஒவ்வொருத்தரையும் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை தொட்டு ராஜாவேஷப்பா உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வீட்டுக்கு போக என் தேவனை கிருபை செய்யுங்க தகப்பனேசப்பா சுத்தேசப்பா வந்திருக்கிற ராஜாவேஷப்பா சுத்தேசப்பா யார் சோத்திரம் கத்தாவே அவங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை ராஜாவேஷப்பா என் தேவனுடைய பாதப்படியில் போடுகிற ராஜாவேஷப்பா சுத்தேசப்பா என் தேவன் வீட்டுக்கு சென்று ராஜாவேஷப்பா என் பலவீனம் வேதமாய் மாறினது என்று சொல்ல நீ கிருபை செய்யுங்க தகப்பனே சப்பா சுத்தேசப்பா நீர் கொடுத்த வார்த்தைக்காக கூட நன்றி ராஜேசப்பா சுத்தேசப்பா அதை என் மனதில் பதித்து கொண்டு ராஜேசப்பா அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து அதன்படி வாழுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சப்பா சுத்தம் கத்தாவே மட்டும் ஆசீர்வதித்தீரே அதுக்காக நன்றி இனிமேலும் ஆசீர்வதிக்க போகிறீரே அதுக்காக நன்றி ராஜேசப்பா சுத்தேசப்பா இருந்தாலும் என் தேவனுடைய சுத்தத்தின்படி ஆக கிருபை செய்யுங்க காத்தவனும் வழிநடத்துங்க நல்ல பிதாவே